நம்முடைய மேலூர் பகுதியில் அரட்டாவட்டி பகுதியில் மத்திய அரசு டங்ஸ்டன் கம்பெனி உருவாவதற்கான உத்தரவு பிறப்பித்ததாகவும் அதை தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் அனுமதிக்கக்கூடாது என்று கடந்த கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை கிராம சபை ஒருமனதாக நிறைவேற்றி மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சாங்க. அதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுடைய சாரணாலயம் இருக்கிறது, சமணனுடைய படுக்கை இருக்கிறது, அதே நேரத்தில் அழகர் கோயிலுடைய கோயில் இருக்கிறது. எனவே இந்த தொழிற்சாலை மேலூர் பகுதியில் வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் எங்களிடத்தில் எந்த அனுமதியும் கேளாமல் வைத்திருக்கிறார் என்று அதனை உடனடியாக தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலே அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தமிழக அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக மேலூர் பகுதியில் அந்த தொழிற்சாலை வர வேண்டிய தேவையில்லை என்றும் அதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்று தீர்மானத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கொடுப்பதற்கு எந்தவிதமான அனுமதியோ அதை எதிர்த்து இன்றைக்கு தீர்மானமல்ல மத்திய அரசிடத்தில் அவருக்கு பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்பதனை அத்தனை செய்திகளிலும் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சிகளிலும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அறிவிப்புக்கு இணங்க மேலூர் பொதுமக்கள் மத்தியில் விவசாய சங்கமாக இருந்தாலும் வர்த்தக சங்கமாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளுடைய சார்பிலையும் மேலூர் பகுதிக்கு நிச்சயமாக வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறோம். சட்டமன்றம் கூட்டம் வருகிற போது முதலமைச்சர் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து அதில் எல்லா கட்சியும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி சார்பில் இந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றக்கு இதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட கோரிக்கையை பிரதமருக்கு சொல்லியாச்சுன்னா அப்புறம் நீங்க கடையெடுப்பு பண்ணீங்கன்னா கேட்க சொல்றாங்க. இப்பதான் நம்ம சொல்லியாச்சு, கடையெடுப்பெல்லாம் இருங்க தொடங்கன்னு சொல்லிட்டான், உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டான். அது தனி இது தனி. அதுக்கு இது வர்றது தொழிற்சாலை வரக்கூடாது சரி, அதோட இதை ஒதுக்க முடியாது. இது கட்டாயம், இது ஒண்ணும் இல்ல. மீதி இருக்கிறவங்க பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் 4 மணிக்கு கலெக்டரை சந்திச்சு பேசலாம்னு சொல்லியாச்சு.